ஆக்டருக்கு போவோம். யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது. அமீர் அவர்கள் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னும் ஒரு வன்மத்தில் தான் இருக்கார். கரு பழனியப்பன் முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் திருந்திட்டாரான்னு தெரில. அதுக்கப்புறம் அவர் பேசலை. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான பர்சன் இருக்கார். அவர் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் சரத்குமார்லாம் டிவிக்கெல்லாம் ஒரு கட்சியாக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரே இந்த வாட்டி நிற்கல போல், கட்சியை தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கருணாஸ் அவர்கள் பேசின பேச்சுக்கு மக்களே பதிலடி கொடுத்துட்டாங்க. அவரே இந்த எலெக்ஷனில் வந்து தோற்று போயிட்டார். அப்புறம் சீமான் அவர்கள் அந்த கட்சியில் யாரும் ஜெயிக்கக்கூடாது, தானும் ஜெயிக்கக்கூடாது, மற்றவங்களும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றத பார்த்துக்கிறதே சீமான். அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. என்டிகே கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களாம் இனிமேட்டு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே நான் தவறு சொல்ல விரும்பல, சிந்திக்க ஆரம்பிங்க. அதுக்கடுத்து பிரகாஷ் ராஜ் தான் வந்து கேவலமான ஒரு வார்த்தையை சொன்னார். டிரைவருக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுத்தா என்ன நிலைமை இது அப்படின்றத மாதிரி ரொம்ப கேவலம். பிரகாஷ் ராஜ் மேலே வச்சுருந்த நம்பிக்கையே போச்சு. பிரகாஷ் ராஜும் அதுக்கடுத்து இன்னொருத்தர் சத்யராஜெலாம் வந்து அவர் மேலே என்னென்னமோ நம்பிக்கை இருந்ததுக்கு எடுத்துக்கிட்டார். அவர் கிட்டத்தட்ட சொல்லணும்னா பிரகாஷ் ராஜுக்கும் சத்யராஜுக்கும் ஒரு பேர் கொடுக்கணுன்னா வடிவேல் பார்ட் 2 அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து கமல் அவர்கள் கிட்டத்தட்ட பாடிகார்டாக போய் நின்னார். பார்த்தீங்களா, பாடிகார்டாக போய் நின்றுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, யார் கூட வேணாலும் போய் நின்றுக்கோங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு போய் நின்று நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்க பார்த்தீங்களா, அவர் ஜெயிச்சிட்டாரு, அது தனியாக வைப்போம். இருந்தாலும் அவருக்கு போயிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணி பேரை கெடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா. யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து நல்லாவே பேரை கெடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் ஸ்பெஷலான ஒரு பர்சன் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். அவர் வந்து என்னன்னு சொல்கிறது, வன்மத்தை எப்பயுமே கக்குவார். நேற்று மட்டும் கொஞ்சம் லைட்டாக கக்கலை, இனிமேட்டு வந்து கக்குவார். நான் வேணால் சொல்கிறேன், மார்க் மை வேர்ட். ரஜினி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, 90s எப்படி ஜெயலலிதா அம்மையாரை வச்சு சீண்டி ஏமாற்றிக்கிட்டு நம்மளை படம் எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு வசூலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஏற்படுத்தினாரோ, அதே ஸ்ட்ராட்டஜி இப்போ மறுபடியும் வந்து பண்ண பார்ப்பார். அந்த ஸ்ட்ராட்டஜி எடுபடாது. மறுபடியும் வந்து மக்கள் வந்து தகுந்த பாடம் ரஜினி அவர்கள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பொலிட்டீஷியன்ஸில் கொஞ்சம் பேர் வருவோம். செந்தில் பாலாஜி அப்புறம் வந்து அன்பில் மகேஷ். இவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு பக்கம் நடிப்பு அரக்கன்னு பேர் வாங்கினவர், இன்னொரு பக்கம் நடிப்பு அசுரன்னு பேர் வாங்க. 2 பேரும் போயிட்டு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னாங்கல்ல. அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ ஜெயிச்சிருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் வந்து திருமாவளவன் அவர்கள் மேலே எல்லாருமே நிறைய மரியாதை வச்சுருக்காங்க. பட்டு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணது வந்து டிஎம்கே கட்சியை தான். ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது கூட கட்சி தலைவர் தான். அதை விட்டுட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டிஎம்கேக்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரி பேசி, அவர் போன வாட்டிலாம் 5 தொகுதி வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து விசிக கட்சியில் 2 தொகுதி தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த தோல்விக்கும் வந்து அவர் ரியாக்ட் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்கு அவருடைய கட்சிக்கு. அப்புறம் வந்து அகெயின் சரி இருந்தாலும் இவர் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது, இருந்தாலும் நான் சேர்த்துருக்கேன். அகெயின் வந்து சீமான் அவர்கள் பொலிட்டிஷியன் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்கேன். பொலிட்டிஷியன் லிஸ்ட்டில் சீமான் அவர்கள் சொல்லணும் அப்படின்னா, நான் பர்சனலாக சொல்கிறது என்னன்னா, உங்கள் கட்சியில் நிறைய பேர் உழைக்கிறாங்க, தமிழ் தேசியத்தை வந்து நம்புகிறாங்க, தமிழர்களை வந்து நம்புகிறாங்க, மற்றவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றத நிறைய பேர் வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்தவங்களோட காசை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பையன் வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து வச்சு படிக்க வைக்கிறீங்களே, இது வந்து நியாயமா? நான் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் வந்து யோசிங்க. சீமான் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமல் இருங்க, அது வந்து உங்களுடைய பர்சனல். நீங்கள் வந்து மறுபடியும் கூட நீங்கள் ஓட்டு போடலாம், நீங்கள் அவர்களுக்காக வாக்குவாதம் கூட பண்ணி வந்து ஜெயிக்கலாம். ஆனால் வெறும் வாய்ஸ் அவுடால் மட்டுமே விட்டு ஜெயிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சீட்டில் வந்து ஜெயிக்கணும். இதுதான் வந்து நான் பர்சனலாக இவங்களுக்கெல்லாம் சொன்னது.